ஹாய் கைஸ், இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது. இது வந்து சால்ட் கோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த மேம்பாலம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா 2016 வந்து இந்த மேம்பாலத்தை வந்து ரொம்ப பழசா இருக்குன்னு சொல்லிட்டு இதை போக்குவரத்து தடை பண்ணிட்டாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வந்து இந்த மேம்பாலம் வந்து கட்டப்படாமே இருந்தது. கோவிட்டால நிறைய பேருக்கு கெடுதியே என்னவோ தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன, கோவிட்டால தான் வந்து இந்த மேம்பாலத்தை வந்து கட்ட முடிஞ்சது. ஏன்னா அப்பதான் அந்த காலகட்டங்கள்ல ரயில்வே போக்குவரத்து வந்து தடை பண்ணாங்க. ஸோ அந்த தடை பண்ணதால தான் வந்து உங்களுக்கு வந்து இது போல அந்த ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்கான இந்த நடு ஏரியா பார்த்தீங்களா, இந்த பழைய மேம்பாலத்தை வந்து இடிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா கட்டாயமா வந்து இன்னும் கூட இது வந்து ரொம்ப கடினமா இருந்தது. இதனால கிட்டத்தட்ட இது வந்து போன வருடம் தான் திறந்தாங்க. நானும் இதை பத்தி நிறைய பதிவு போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா என்னால முடியல. இப்போ 2025 வந்து இது திறந்ததால ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. இது வடசென்னை மக்கள்ல வந்து உங்களுக்கு அண்ணா நகர், புரஷவாக்கம் இது போல ஏரியாக்களோட இணைக்கிறது இதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேம்பாலம். கோவிடால வந்து நிறைய பேருக்கு கெடுதி. ஆனா இந்த மேம்பாலத்துக்கு நன்மை வந்தது. எதனால நன்மை வந்ததுன்னா, இந்த மேம்பாலத்தை வந்து கட்டுறதுக்கு அது உதவி செஞ்சது. இது போல நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.